தொடர்ச்சியாக பொள்ளாச்சியில் நடந்தது, அதுக்கப்புறம் கோவில் நடந்திருக்கு. தொடர்ச்சியா 2 ஆட்சி முறையிலும் அப்ப காவல்துறை சரியில்லையா? அதாவது ஆட்சியை பத்தி நான் இப்ப கவலைப்படல, பெண்களோட பாதுகாப்பு பத்தி கவலைப்படுறேன். அந்த ஆட்சியில நடந்தது, அதனால இந்த ஆட்சியில நடக்கலாம்னு சொல்வீங்களா? இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டீங்களா நான் கேக்குறேன். யார் அந்த சார்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப யார் அந்த சாறுகள்னு கேட்க வேண்டியது வந்துச்சு. ஆக அந்த அளவிற்கு ஒரு 3 பேரு தைரியமா, அதாவது இன்னொன்னு என்னன்னா, ஏன் போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? போலீஸுக்கு சார் கூட தான் தொடர்பு இருக்கா? இந்த குற்றவாளிகளுக்கு யார் கூட தொடர்பு இருக்கு? ஏன்னா குற்றவாளிகள் எல்லாம் திமுக தொடர்புடையாளர்களா இருக்கிறாங்க, அதனால தான் தைரியமா நடமாடுறாங்க. ஆக போலீஸால உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு சார் அனுப்பியிருந்தா என்ன பண்றது? சார் கூட தொடர்பு இருந்தா என்ன பண்றது? அப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்களே, அப்பா பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அப்ப அப்பாவே கண்டுக்க மாட்டாரு, நமக்கு என்ன, அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு நாங்க ரொம்ப கடுமையான எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன போல பெண்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய காலம் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஹெல்ப் லைன் ஒண்ணு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தேன், அந்த ஹெல்ப் லைன்ல போட்டா அந்த எண்ணுக்கு போடுங்க 181 ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. அதே மாதிரி காவலன் செயலி எந்த அளவிற்கு எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்ல. நான் சகோதரி குஷ்பு போன்றவர்கள்ட்ட நாங்கெல்லாம் நாளையிலிருந்து அட்லீஸ்ட் இந்த காவலன் செயலிய எல்லார்கிட்டையும், காவலர்கள் செயலாற்றல, அதனால காவலன் செயலியாவது செயலாற்றுதான் நாங்க பார்க்க போறோம். அதனால இதை கொஞ்சம் நாங்க பிரபலப்படுத்தி அதையாவது பதிவு செய்வதற்கு பெண்களுக்கு, ஆனா அதை தொடர்றதுக்கு கூட விட மாட்டானுங்க போல இருக்க, புடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. மிக மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இனிமே தமிழ்நாட்டில் ஒரு பெண் மேல கை வச்சா கை இருக்காது நான் சொல்றேன். நான் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா அம்மா சும்மா குழந்தைங்க, பெண் குழந்தைங்களை பெற்றுட்டு சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? அதனால தமிழ்நாடு மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஆமா, இதே ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் இப்போ? அதனால இன்னைக்கு சரி ஒரு இன்சிடென்ட்ஸ்னா பரவாயில்லப்பா. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இன்சிடென்ட்ஸ், திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட்ஸ், இன்னைக்கு அங்க ஈசிஆர்ல ஒரு இன்சிடென்ட்ஸ். இது வெளியே தெரியுது இவ்வளோ, வெளியே தெரியாதது எவ்வளவோ. எல்லாத்துக்கு மேல நான் கேட்கிறேன், அந்த இடத்த கோயம்புத்தூர்ல அந்த இடத்த போய் பார்த்த சொல்றாங்க அங்க டாஸ்மாக் பாட்டில்கள் கிடைக்கிறது, போதை வஸ்துக்கள் சாப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அத மாதிரி இடங்களை அனுமதிச்சிட்டு இருக்கீங்கன்னு இங்க நாம சொல்றோம். ஆக நீங்க போதையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தமிழக அரசு தலை நிமிர்கிறது சொல்றீங்க, தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமா இல்ல, ஆர்டரும் இல்ல, லாவும் இல்ல. இங்க என்ன இருக்கு? நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க ஆட்சி, உங்களை எல்லாரையும் நான் தொலைச்சிருவேன்றாரு. திருநெல்வேலி எங்க மாநில தலைவர் தான் இருக்கிறாரு, நாங்க தான் ஜெயிக்க போறோம், இப்பவே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆக அவருக்கு கவலை எல்லாம் 2026 ஓட்டு வாங்குறத பத்தி தான். இன்னொன்று நான் இங்க சொல்றேன், இன்னைக்கு எஸ்ஓபிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த எஸ்ஓபியில கூட்ட காசு வாங்கணுமா, 5000 கட்டணுமா, 10 லட்சம் கட்டணுமா? ஆக என்ன அரசியல் கட்சி நடத்துறாங்களா, என்ன நடத்துறாங்க? உங்களோட கடமை என்ன? எல்லாத்துக்கும் மேல எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சியை கூப்பிடல. இன்னைக்கு எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சிக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல. அதனால எல்லாமே கண் துடைப்பு தான். கண் துடைப்பு ஆட்சியை நிறுத்திவிட்டு உண்மையாக மக்களுக்கான நல்லாட்சியை தொடர வேண்டும் என்று நான் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப கோபம் வருதுங்க. செஞ்சுட்டு 48 மணி நேரம் 24 மணி நேரம் என்ன பாதிக்கப்படுறதுக்கு முன்னாலே பாதுகாத்தீங்களா அந்த பெண்ணை நான் கேட்கிறேன். கையை வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வருது, அப்புறம் 48 மணி நேரத்துல சுட்டு பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி துரிதமா அங்க 41 பேர் சேர்த்த கூட முதலமைச்சர் நடு இரவே போயிட்டாரு. எதில்தான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? அப்போ நான் கேட்கிறேன், ஒரு குற்றம் செஞ்சா 48 மணி நேரத்துல பிடிக்க முடியுதுன்னா அதை தடுக்க முடியுமா இல்லையா நான் கேட்கிறேன்.
அந்த அந்த குற்றவாளிகள் பல குற்றங்கள் செய்தவர்கள்னா அவங்களால சுதந்திரமா நடமாட முடியுதா இல்லையான்னு நான் கேக்குறேன். அதனால குற்றம் செஞ்சுட்டு நான் பிடிச்சேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தவறுன்னு நான் சொல்றேன். இது நீங்க பிடிக்கலன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க.